ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி இப்போ ஒரு புது சாரியில் லாங் ஃப்ராக் தைக்க போகிறோம். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் ப்ளவுஸ் தனியாக வாங்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்தானியும் டிசைன் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அதனால நான் மேலே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் ஃப்ராக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். முந்தானி பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைன் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு 1.25 அளவுக்கு நான் உயரம் வச்சு பார்த்தேன், எனக்கு எவ்வளோ உயரம் வருதுன்னு. துப்பட்டா ஃபஸ்ட்டு துப்பட்டா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்ச்சு டேப்பில் 1.25, அதாவது 115 சென்டிமீட்டர் இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு துப்பட்டாவாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம. அவ்வளோதான், அப்படி கட் பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணி ஓரம் அடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே இந்த ஃபுல் சாரியை வந்து நம்ம அம்ப்ரெல்லா கட்டிங் போட போகிறோம். நான் அப்படியே எத்தனை மடிப்பு வருதோ அப்படியே சாரியை அப்படியே மடித்து போட்டுக்க போகிறேன். என்னென்னா நமக்கு கீழே பாட்டத்துக்கு மட்டும்தான் நமக்கு திருப்பி பாருங்கள், நான் எண்ணி பார்க்குறேன். அது வந்து மொத்தமாக 16 பீஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு 4, இப்போ 2 நம்ம 4 பீஸை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எப்போவுமே எடுப்போம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ 4 பீஸாக இருக்குன்னா நீங்கள் 8 வைக்கிறீங்கன்னா இது 16 பீஸுனா அப்போ நீங்கள் எவ்வளோ வைக்கணும்? அப்போ 16னா 4னா அதில் 2, அதுலேயும் பாதி 1 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு எடுக்கணும். எனக்கு வந்து இன்றைக்கி 3 தான் தேவைப்பட்டது. நான் அதில் சென்டர் பாயிண்ட்டு கணக்கு பண்ணி 3 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கிறேன். 3 இன்ச்சு வந்து நீங்கள் 16 × 3 போட்டோம்னா நம்ம இடுப்பளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் காமிக்கும். இருக்கட்டும், நம்ம வந்து உயரத்தையும் நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா நமக்கு தேவையான அளவுக்கு உயரம் வந்து நமக்கு மேலே வந்து மேலே டாப்புக்கு வந்து 15 இன்ச்சு உயரம் போக மிச்சம் நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் 54 உயரம் வேணும் எனக்கு. மேலே 15க்கு போக மிச்சம் 54 எடுத்துகிட்டு நான் இந்த முதல்ல அதை கட் பண்ணி இந்த ஷேப்பையும் வரைஞ்சிக்கிறேன். 3 இன்ச்சு இருந்தால் போதும் இடுப்பளவு எனக்கு அகலம். அந்த இடுப்பளவு வந்து நான் 3 தான் வச்சுருக்கேன். அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த கரை வந்து நல்லா அம்ப்ரெல்லாவாக சூப்பராக வரும். நம்ம உயரம் எவ்வளோ வேணும், இப்போ ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அவ்வளோ உயரம் தேவைப்படலை, ஏன்னா இது சின்ன பாப்பாவுக்கு தான் தைக்கிறோம். அதனால் நமக்கு இந்த உயரமே போதும். நான் வந்து இந்த பாட்டத்தில் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 15 எடுத்திருக்கேன். இதில் ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. 15ன்னு 55 வருது. நான் இதில் 39 தான் எடுத்திருக்கேன். எனக்கு 54 இருந்தால் போதும். நம்ம தனியாக அந்த கோல்டு கலர் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து மேலே டாப்புக்கு வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ 16 பீஸாக இருக்கும். அந்த 16 பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது அம்ப்ரெல்லா இது. ஏன்னா இந்த கீழே கரை வந்து அப்படியே ரவுண்டு சூப்பராக வரும், இல்லை கட்டிங்கில் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் இந்த டைப்பில் நம்ம எப்போவுமே ஃபில்ட்டு வச்சு தைப்போம். அப்படியே அம்ப்ரெல்லா கட்டு அப்படியே ஃபில்ட்டு இல்லாமல் போடுவோம். இதுவும் ஃபில்ட்டு கிடையாது, ஜாயிண்ட் மட்டும் பண்ணணும். பார்த்திங்கன்னா 16 பீஸ் இருக்குது இதில் மொத்தம். இந்த மாதிரி இதை அப்படியே ஜாயிண்ட் போட்டோம்னா நமக்கு அவள் தான் ஃப்ராக் ரெடி ஆகிடும். நான் இப்போ தைச்சிட்டேன். இதை அடுத்தடுத்து நம்ம இப்போ கட்டிங் வீடியோ போடுறேன். அடுத்ததை வந்து நான் தைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டாப் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் கோல்டு கலர் இருக்கவே நான் கோல்டு கலர் தனியாக ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துட்டேன். 2 பீஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். சேலை வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டே தெரியாமல் நான் கட்டிங் போட்டேன். அதனால் லைனிங்க்கு உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து 15 வச்சேன். ஷோல்டரை வந்து 5.5, ஆமுல் வந்து 5.5 வச்சுறேன். கழுத்து வந்து 2.5 வைக்கிறேன். பாடி வந்து எனக்கு வந்து 9.5 வேணும். 8.5, 9.5 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஃப்ரண்ட்டு வந்து 5.5 வைக்கிறேன். பேக் வந்து 7 வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. அதை ஒன்று தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் வச்சு ஃப்ரண்ட்டு கழுத்து இப்போ கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து நான் இதுக்கு 5.5 தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு கழுத்து கரெக்டாக வச்சு ஷோல்டர் நான் கட் பண்ணி வச்சுருந்ததுனால ஈஸியாக போச்சு. அப்படியே வச்சு ஏதாவது நமக்கு என்ன டிசைன் வருதோ அதை போட்டுக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் நெக்கு வந்து 6.5 வச்சுருக்கேன் நான்.
இந்த கோல்டு துணி கூட நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா கட்டிங் போட்ட பிறகு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கணும். அதை போட்டு அழகாக ரவுண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி முடித்தோடனே அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் அர்க்கப் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு அப்போ தான் கழுத்து ஷேப்பு நல்லா வரும். இப்போ இருக்கிற பீஸில் கையை கட் பண்ணிக்கலாம். நான் 14.5 வச்சுருக்கேன் உயரம், எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த கரையை வந்து நம்ம மேலே வச்சு தைச்சிக்க போகிறோம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் உயரம் நல்லாயிருக்கும். ஆனால் துணி இவ்வளோ தான் இருந்தது, அதனால் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கை உயரத்தை கீழே வந்து நான் 6 வச்சுருக்கேன். நமக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ லூஸ் பார்த்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கழுத்து பீஸு கட் பண்ணிக்கலாம். அவள் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிட்டா நமக்கு இப்போ கட்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே ஈஸி தாங்க நம்ம கட் பண்ணுறது. ஆனால் இதுக்கு லைனிங் வந்து நான் எடுத்துட்டேன். டாப்புக்கு கீழே பாட்டத்துக்கு தான் லைனிங் இன்னும் நான் எடுக்கலை. அது இப்போ நான் தச்சு முடிச்சுட்டு தாங்க போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு கட்டிங்கு. இதோட நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.